காவேரி 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 எங்க போனா இவன்? ஏன் நான் காலையில் வாக்கிங் போறீங்கன்னு கேட்டீங்கல்ல, பார்த்தல்ல அண்ணியே வந்திருக்காங்க. எதுக்குங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. என்ன துளசி, அப்படிதானே? ஏய் துளசி, இவ்வளோ காலையில் நான் வருவேன்னு தெரிஞ்சுதானே நீ வந்திருக்க? ஏய், அவ தப்பிச்சு போயிடக்கூடாதரா. பாவம், ஒவ்வொரு தடவையும் ஓடி ஓடி அவளும் எவ்வளவுதான்டா கஷ்டப்படுவா. என்ன டார்லிங், காலையிலே ஓடி வர? ரன்னிங்கா? அதான் உடம்ப சிக்குன்னு ஃபிட்டா வச்சிருக்கியா, அப்புறம் எதுக்காக ஓடுற? கல்யாண சந்தோஷத்துல அப்படியே உடம்பு கூடிருச்சோன்னு பார்த்தேன். அதே அளவு அதே உடம்பு, கொன கச்சிதமா இருக்கிய. ஆமா, அப்புறம் எதுக்கு இந்த ரன்னிங்லாம்? ஏதோ இருக்கு, சும்மா எல்லாம் நீ வர மாட்டிய. கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி பிடிச்சி விளையாட வேண்டியத ரிஹர்சல் பாக்குறியா? அது எதுக்கு ரோட்ல கூப்பிட்டா நானே வந்திருப்பேன். ஏய், ஓம் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத ஜனனி. இது ராஸ் அமலத்தார் குடும்பத்துக்கும் ஏன் குடும்பத்துக்கும் நடக்கிற சம்பந்தம். இதுல இடையில உனக்கு என்ன? மரியாதையா ஒதுங்கி போயிரு. அனாவசியமா உன் புருஷனும் நீயும் தலையிட்டு மாட்டிக்காதீங்க. காவேரி யாரு? என் புருஷன் சிவாவோட தங்கச்சி. அவரு தலையிடாம வேற யார் தலையிடுவா? அப்புறம் இவளுக்கு உதவாம நான் இதுக்காக இருக்கேன். ஹேய், நீ எல்லாம் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்ச, அது நடக்குமான்னு ஒண்ணும் தெரியலையே. கல்யாணம் நடக்கிறது நடக்கதான் போகுது. ஆனா பாவம், நீங்க தான் வரமாட்டீங்க. ஏன்னா இருந்தா தானே வருவீங்க. புரியல? ரொம்ப இந்த விஷயத்துல தலையிட்டீங்கன்னா ஆளே உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். என்ன எங்களை மிரட்டி பாக்குறீங்களா? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? ஏய், யார் சொன்னது? இங்க மேகலா வைக்கிறது தான் சட்டம், மேகலா சொல்றதுதான் நீதி, மேகலா குடுக்கறது தான் தண்டனை. என்னை எதிர்த்து பேசின பாவத்துக்கு உண்டியல்ல காசை போட்டுட்டு சாமிய கும்பிட்டுட்டு போய்கிட்டே இரு. சாமிய வேண்டிக்கிட்டு இதே கோயில்ல வச்சு சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன மேகலா இங்க இருக்கா? கடவுளே, என்ன இது? மேகலா மூலமா சோதனையை தெரியா, இல்ல துளசி மூலமா அதிர்ஷ்டத்தை சாதனையா வச்சிருக்கியான்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு, எனக்காக துளசியை பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்க பாத்தியா? அதுக்காக உனக்கு நன்றி சொல்லணும். துளசிக்கும் மேகலாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே புரியலையே.
காவேரி எங்க வீட்டு பொண்ணு, அவளை ஒரு நாளும் நான் விட்டு தர மாட்டேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. பாத்திரலாமா? பாக்கலாம். உங்க தம்பி கிட்ட போய் சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. வா காவேரி போலாம்.